Very happy evening, friends. Last session, we had completed activities in this unit time, which was given in our pupil textbook. One activity pertaining to this adverbs of frequency is given in our workbook. இது வந்து நம்மளுடைய தேர்ட் டேர்ம் போர்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அது மட்டும் பாக்கி இருக்கு. அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு யூனிட்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So, if at all you're having your workbook, please open this page. உங்களுடைய புத்தகத்துல page number 72. Workbookல page number 72. On top of the word, activity number 1. So, we need to match the adverbs in column A with the meanings in column B. கொடுக்கப்பட்டுள்ள இந்த adverbs எல்லாம் என்ன? இந்த adverbs எல்லாம் adverbs of frequency. எப்பெல்லாம் எத்தனை தடவை நடக்கிறது, எப்போதுமே நடக்கிறதா, பொதுவாகவே நடக்கிறதா, நடக்கிறதே இல்லையா, எப்பயாவது நடக்கிறதா, இது போன்ற வார்த்தைகள் ஏ காலம்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பி காலம்ல அதற்கான பதில்கள் தரப்பட்டிருக்கு. சோ நம்ம அதை மேட்ச் பண்ண போறோம். Let me write the question on the board, then we'll match it. Okay. Activity 1 in our workbook. So always, let me write the question on the board, then I will match it for you. Screen stop sharing பண்ணிட்டு உங்களுக்கு நான் பதில காட்டுறேன். Never, sometimes, கடைசியாக கொடுத்திருக்கிற வார்த்தை rarely, எப்பயாவது. சோ இந்த ஆல்வேஸ்ங்கிற வார்த்தைய எந்த பதிலோட நம்ம பொருத்தமா எடுத்துக்கலாம்? சோ நான் சரியான பதில இந்த பக்கத்து காலம்ல இந்த வார்த்தைக்கு எழுதிடுவேன். So that you can match it in your book. Always, at all times, எப்பொழுதுமே, at all times, எல்லா நேரங்களிலுமே, ஒரு வாட்டி கூட தவற விட்டதே இல்லை, எப்போதுமே. யூஸ்வலி, பொதுவாகவே, ஜெனரலி. காலம் பில கொடுக்கப்பட்ட இந்த ஆப்ஷனோட இந்த வார்த்தையை மேட்ச் பண்ணணும். நெவர், கிடையவே கிடையாது, எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. நாட் எனி டைம். Sometimes, now and then. Rarely, not often. Not at midnight. இந்த பதில்கள்லாம் எழுதினாச்சா எல்லாருமே? midnight workbook activity. Okay.
Okay. I hope you have written the answers. அடுத்ததா பார்க்க போறது இன்னைக்கு ஒரு புது activity 7.4. Please open the page number 75 in your pupils textbook. உங்களுடைய டெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 75 ஓபன் பண்ணிக்கலாம். அதுல நான் அதை வாசிச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. Read the descriptions and complete the table. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த விவரங்களை நம்ம படிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் அதை நம்ம நிரப்ப வேணும். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான பதிலை எழுதணும். யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே. யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படக்கூடிய இந்த குழந்தைகள் தினம் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1954. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1954ஆம் ஆண்டு. யாரால? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இவங்களால துவங்கப்பட்டதுதான் இந்த யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே எனக்கூடியது. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? This day was dedicated to encourage brotherhood and understanding among children and to promote their welfare. சகோதரத்தன்மையை ப்ரமோட் பண்றதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு புரிதல் குழந்தைகளுக்குள்ள ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய நலனை கருதி இது ஆரம்பிக்கப்பட்டது. நலனை கருதி, அதுதான் ப்ரமோட் தேர் வெல்ஃபேர். அவங்களுடைய நலனை கருதி இது ஆரம்பிக்கப்பட்டது. Each country was given the freedom to choose an appropriate day. ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்களுக்கு சுதந்திரமானது தரப்பட்டிருந்தது. என்னைக்கு அவங்க நாட்டுல குழந்தைகள் தினத்தை கொண்டாடலாம்னு அதை அவங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஈச் கண்ட்ரி வாஸ் கிவன் த ஃப்ரீடம். அவங்களுக்கு அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் தரப்பட்டிருந்தது. எந்த நாள்ல செலிப்ரேட் பண்ணலாங்கிறதுக்கான ஆப்ஷன் அந்தந்த நாட்டுக்குமே கொடுக்கப்பட்டது. யூனிவர்ஸ்லா இந்த தேதியில தான் நம்ம கொண்டாடணும் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லப்படல. அந்தந்த நாட்டுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது, நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு. Countries all over the world organize special events for children on this day. உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளில் சிறப்பான நிகழ்வுகள் அன்றைக்கு அந்த குழந்தைகளுக்காக நடத்தப்படுறது. Countries all over the world organize special events for children on this day. குழந்தைகளுக்காக சிறப்பான நிகழ்வுகளை அன்றைய தினத்துல நடத்துவாங்க. ஸ்ரீலங்கா செலிப்ரேட்ஸ் சில்ட்ரன்ஸ் டே ஆன் October 1st. இலங்கையில எப்போ குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுறது அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி. அக்டோபர் 1ஆம் தேதி தான் இலங்கையில சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் செய்யப்படுது, கொண்டாடப்படுறது. ஸோ ஒரு ஓவர்வியூவா பார்த்தோம்னா எல்லா இடங்களையும் கொண்டாடப்படக்கூடிய இந்த குழந்தைகள் தினம் இது யாரால் துவங்கப்பட்டது? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ. எப்போ? 1954ஆம் ஆண்டு. எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? சகோதரத்தன்மையும் குழந்தைகளுக்குள்ள ஒரு புரிதலையும் ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய நலனை கருதி இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஈச் கண்ட்ரி வாஸ் கிவன் த ஃப்ரீடம் டு சூஸ் அண்ட் அப்ராப்ரியேட் டே. ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்களுக்கான சுதந்திரம் தரப்பட்டிருந்து என்ன நாள்ல அதை கொண்டாடலான்னு. இலங்கையில எப்போ கொண்டாடுறாங்க குழந்தைகள் தினத்தை? குழந்தைகளுடைய தினத்தை அக்டோபர் 1ஆம் தேதி. ஸோ என்ன நடக்கும்? வெவ்வேறு நாடுகள்ல குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான நிகழ்வுகள் அன்னைக்கு நடைபெறும் ஆன் திஸ் சில்ட்ரன்ஸ் டே. இப்ப இதை பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுட்டோம், அது ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி நம்ம எழுதி பார்ப்போம். ஏன்னா இதை எழுதிக்கிறதுனால கேட்கப்பட்ட கேள்வி இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதற்கு பதில் எழுதுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
யுனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே இப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எஸ்டாப்ளிஷ்ட். இந்த தகவல்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதை நம்ம சுருக்கமா எப்படி நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்கிறத பார்க்கணும் இல்லையா? established in 1954 by whom? ஸோ இங்க வந்து வென்னுங்கிற கேள்வியை கேட்கலாம். எப்பொழுது? 1954ஆம் ஆண்டு. யாரால்? by whom? by United Nations, by United Nations Organization. It was established in 1954. யாரால்? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனால் ஆரம்பிக்கப்பட்டது. எதற்காக? இந்த மாதிரி நம்ம கேள்விகளா கேட்டோம்னா ஒன்னொன்னுக்கான பதிலுமே நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இல்லையா? எப்போ? 1954. யாரால? எதற்காக? என்கரேஜ் பிரதர்ஹுட், சகோதரத்தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதை என்கரேஜ் பண்றதுக்கும், குழந்தைகளுக்குள்ள ஒரு புரிதலை வரணுங்கிறதுக்காகவும், அண்டர்ஸ்டாண்டிங் அமங் சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டிங் அமங் சில்ட்ரன், குழந்தைகளுக்குள்ளேயே ஒரு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவும், அவங்களுடைய நலனை கருதி, வெல்ஃபேர்ங்கிறது நலன், அவங்களுடைய நலனை கருதி, வெல்ஃபேர் ஆஃப் தெம், தெம்ங்கிறது குழந்தைகளை தான் குறிப்பிடுவது. ஸோ எங்க, யாரால, எதற்காக, இந்த 3 கேள்விகளையும் நம்ம கேட்டோம்னா நமக்கு இதுக்கான பதில் தெரிய வந்துருது. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாளணி வெவ்வேறு நாட்கள்ல தான் இந்த சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுது. இலங்கையில எப்ப கொண்டாடப்படுறது அந்த தகவல் நமக்கு இங்கே கொடுத்திருக்காங்க. ஸோ இன் ஸ்ரீலங்கா they celebrate Children's Day on Sri Lanka celebrates on October 1st. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நீங்களும் இந்த கொடுக்கப்பட்ட டெஸ்கிரிப்ஷனை இது மாதிரி நம்ம பிரிச்சு எழுதினோம், ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி எழுதினோம்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கிறது ஒரு டக்குன்னு பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? மேக் நோட் ஆஃப் இட். இது உங்களுக்கு சுலபமா இருக்குங்கிற மாதிரி தோணிதான் நீங்க எழுதிக்கலாம். Wait for a minute. அடுத்தபடியா வேற ஒரு நிகழ்வு தரப்பட்டிருக்கு. அதையும் நம்ம இது மாதிரி எழுதிக்க போறோம் ஒரு மைண்ட் மேப்ல. உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சரியா?
மேபோல் டான்சிங் சில யூரோப் நாடுகள்ல குழந்தைகள் வந்து இந்த மரத்தால செய்யப்பட்ட இந்த கோட் இத சுத்தி வருவாங்க. வெல்கம் ஸ்ப்ரிங் ஆன் மேடே. வை டு தே டூ திஸ்? டு வெல்கம் ஸ்ப்ரிங் ஆன் மேடே. அந்த சீசனை வரவேற்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய இந்த நடனம் சில யூரோப்பிய நாடுகள்ல இது காணப்படுறது. So in some European countries, children dance around a wooden pole called maypole. அந்த wooden poleக்கான பேர் என்னன்னா maypole. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பொன் குழந்தைகள் வந்து ஆடுறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மரக்கம்பு மாதிரி இருக்கு, அது சுத்தி ஆடுறாங்க. நிறைய கலர் கலரான ரிப்பன் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது எதற்கு கொண்டாடப்படுறது? இந்த ஸ்ப்ரிங்க வரவேற்கிறதுக்காக, ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்கிறதுக்காக. வெல்கம் ஸ்ப்ரிங் ஆன் May Day. May Day is a traditional spring festival celebrated on May 1st. மே 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. Children hold colorful ribbons. வண்ணம் நிறைந்த ரிப்பன்களை வந்து கையில பிடிச்சுப்பாங்க. They hold colorful ribbons in their hands and weave them around the maypole as they dance. அதை சுத்தி சுத்தி வருவாங்க. அதான் weave them around அப்படின்னு சொல்லப்படுறது. கையில வந்து அந்த கலர்ஃபுல் ரிப்பனை பிடிச்சுக்கிறாங்க. அந்த போல வந்து சுத்தி நடனமாடிலே சுத்தி வராங்க. யூஸ்வலி ஒன் கேர்ள் இஸ் சோசன் டு லீட் த டான்ஸ். ஒரு பெண் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எதுக்கு? இந்த லீட் பண்றதுக்கு. ஷீ இஸ் கால்ட் த மே குவீன். அவங்கள வந்து என்னன்னு அழைக்கிறாங்க? மே குவீன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. யூஸ்வலி ஒன் கேர்ள் இஸ் சோசன் டு லீட் த டான்ஸ். இப்ப நம்ம நிறைய பேர் இருப்போம் ஒரு நடனம் ஆடுறதுக்கு. ஆனா முதல்ல தூங்குறதுக்குன்னு ஒருத்தங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அவங்களை பின்தொடர்ந்து நம்ம அனைவரும் செயல்படுவோம். So that lead person is called as May Queen. That person is called as May Queen. So this is about Maypole dancing. இந்த மேப்போல் டான்சிங்க பத்தின தகவல் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அதை நம்ம இப்ப எழுதி பார்க்கலாமா? எப்படி நம்ம இந்த யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டேக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம சமரைஸ் பண்ணி எழுதுவோம். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, எப்ப இத கொண்டாடுறாங்க, என்ன தேதியில. யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே அந்த தகவலை பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்குமே அதோடைய சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. எப்ப கொண்டாடணுங்கிறது இலங்கையில வந்து 1ஆம் தேதி கொண்டாடப்படுறது. எந்த மாசம்? அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்ததான் மே போல் டான்சிங். அதை நம்ம சமரைஸா எழுதி பார்ப்போம். எங்க நடக்கப்படுறது? In European, it's one of the European countries. எல்லா யூரோப்பியன் நாடுகளும் சொல்லுங்க. சில some European என்ன நடக்கும் இந்த இடத்துல? What happens? குழந்தைகள் children டான்ஸ் நடனம் ஆடுவாங்க. எதை சுத்தி? ஒரு மரக்கம்பத்தை சுத்தி. children dance around a wooden pole. இந்த wooden poleக்கான பேர் தான் maypole. இதற்கான பேர் தான் maypole. எதுக்காக இது செய்யப்படுறது இந்த மாதிரி? டு வெல்கம்
welcome spring. On May Day. So it is a traditional spring festival. Is celebrated on May 1st. Traditional பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய ஒரு ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல். ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் celebrated on 1st of May. மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுறது. ஸோ என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் ஈவெண்ட்? என்ன நடைபெறும்? Children, they have colorful ribbons in their hands and they weave around the maypole as they dance. அத நடனம் ஆடி வர வர அந்த போலை சுத்தி வருவாங்க. they weave the wooden pole. யார் வந்து துவங்குறாங்களோ, அந்த லீட் பண்றாங்களோ, அந்த பெண்ணை வந்து என்ன அழைப்பாங்கன்னா மே குவீன் அப்படின்னு அழைப்பாங்க. என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் ஈவெண்ட்? என்ன நடைபெறும்? hold colorful ribbons. வண்ணங்கள் நிறைந்த ரிப்பன்களை வந்து கையில பிடிச்சுப்பாங்க. Children hold colorful ribbons in their hands. கையில இதை பிடிச்சுப்பாங்க. அத என்ன பண்ணுவாங்க? அந்த வீ வரும், அதை அப்படியே சுத்தி சுத்தி வருவாங்க. and weave them around. Weave them around the maypole as they dance. நடனம் ஆடினே அந்த மேப்போல் அப்படியே சுத்தினே வருவாங்க. They weave them around the maypole as they dance. So one girl is chosen to lead the dance. That lead girl is called as May Queen. Chosen to lead. That girl is called as May Queen. என்னன்னு அழைக்கப்படுறாங்க? மே குயின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. எங்க? சில யூரோப்பிய நாடுகள்ல என்ன நடைபெறும்? குழந்தைகள் வந்து நடனம் ஆடுவாங்க. ஒரு உடன் போல சுத்தி நடனம் ஆடுவாங்க. இந்த உடன் போலுக்கான பெயர் தான் மேப்போல். எதற்காக? வரவேற்கிறதுக்காக. எதை வரவேற்கிறாங்க? welcoming the spring on May Day. So traditional spring festival is celebrated on 1st of May. என்ன நடைபெறும் அன்னைக்கு? Children will be having colorful ribbons in their hands. கையில வந்து வண்ணங்கள் நிறைந்த ரிப்பன்களை வச்சிருப்பாங்க. இந்த மேப்போல சுத்தி வருவாங்க நடனம் ஆடிட்டே. அந்த லீட் பர்சன், one girl is chosen to lead. That lead is called as May Queen. அவங்களை என்ன அழைக்கிறாங்க? மே குவீன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்தபடியா கொடுத்த தகவல் சில்ட்ரன்ஸ் டே அண்ட் டால் ஃபெஸ்டிவல். இப்ப ஜப்பான் நாட்டுல முதல்ல பார்த்தது எங்க பார்த்தோம்? எந்த நாட்டுக்குரியது பார்த்தோம்? இலங்கையில எப்ப கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம். ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு நாளன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுங்கிற தகவல் மட்டும் தரப்பட்டிருந்தது. இலங்கையில எப்ப குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுறதுன்னு சொல்லப்பட்டது. இந்த மேப்போல் டான்சிங்
சில யூரோப்பிய நாடுகள் அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு இருந்தது. ஸ்பெசிபிக்கா எந்த கண்ட்ரி சொல்லப்படல. இங்க டேட்டுன்னு பார்த்தா May 1st இந்த ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலை வரவேற்கிறதுக்காக கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அடுத்தபடியா பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் டே அண்ட் டால் ஃபெஸ்டிவல் ஜப்பான் நாட்டுல இப்ப பார்க்க போறோம். இன் ஜப்பான் தி சில்ட்ரன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ட்வைஸ் அ இயர். வருடத்துக்கு 2 முறை கொண்டாடப்படுதான். மார்ச் மாசம் 3ஆம் தேதி வந்து பெண்களுக்கும், மே மாசம் 5ஆம் தேதி ஆண்களுக்கும் கொண்டாடப்படுறதாம். அதே போல இந்த டால் ஃபெஸ்டிவல் பொம்மைகள் the doll festival is celebrated on March 3rd. என்னைக்கு கொண்டாடப்படுறது? March 3rd. On this day, girls arrange traditional doll set in the best room. அன்னைக்கு என்ன ஆகும்னா பெண்கள் இந்த பாரம்பரியமான இந்த பொம்மைகளை வந்து அடுக்கி வைப்பாங்களாம். சிறந்த அறையில, தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சிறந்த அறையில வந்து அதை அடுக்கி வைப்பாங்க. அந்த பொம்மைகள்லாம் யாரை குறிக்கும்னா எம்பரர், எம்ப்ரஸ், அட்டெண்டன்ஸ், மியூசிஷியன்ஸ் இன் தி ராயல் கோர்ட். சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சக்கரவர்த்தினி, சேவகர்கள், அந்த இசைக்குழுவினர், அந்த ராஜசபையில இருக்கக்கூடிய இந்த அனைத்து நபர்களையும் அது ரெப்ரசென்ட் பண்ணுமா. ஆன் May 5th which is called Children's Day, இந்த மே 5ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுறது இல்லையா, ஃபார் பாய்ஸ். ஸோ 2 முறை கொண்டாடப்படுறதுன்னு சொன்னாங்க. ஒன்னு பெண்களுக்கும் ஒன்னு ஆண்களுக்கும். பெண்களுக்கு வந்து மார்ச் 3ஆம் தேதியும் மே 5ஆம் தேதி ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த மே 5ஆம் தேதி இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா they fly carved shaped streamers above roof tops. இந்த சுவத்து மேல இந்த carved shaped streamers வந்து பறக்க விடுவாங்களாம். The calves are type of fresh water fish. இதோ இங்க பார்த்தோம்னா இந்த படத்துல இருக்கும் மீன்கள் மாதிரி இருக்கும். they are lively and energetic. எனர்ஜெட்டிக்கா ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். அதனாலதான் இத வந்து ஜப்பானியர்கள் இத வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. they are considering it as symbol of courage. So in this 2 festivals have been mentioned. ஒன்னு சில்ட்ரன்ஸ் டே, இன்னொன்னு டால் ஃபெஸ்டிவல். இந்த சில்ட்ரன்ஸ் டே 2 நாட்கள்ல கொண்டாடப்படுறதுன்னு சொன்னாங்க. இந்த டால் ஃபெஸ்டிவல் வந்து இன்னொரு நாளைக்கு அன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிறது இந்த 2 தகவல்களுமே நம்ம இங்க பார்க்க முடியுது. இந்த கார்ப்புங்கிறது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த படத்தை நமக்கு தரப்பட்டிருக்கு. இது ஒரு மீன் வடிவத்துல இருக்கக்கூடியது. இதை வந்து என்ன ப்ரமோட் பண்ணுது? இட் ப்ரமோட்ஸ் கரேஜ் அமாங் சில்ட்ரன். உற்சாகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்காகவும் இது சொல்லப்படுது. மற்றபடியா டால் ஃபெஸ்டிவல், டால்ஸ் ஃபெஸ்டிவல் நம்ம குறிப்பா பார்க்கக்கூடியது ஜப்பான் நாட்டுல. இன் ஜப்பான் 2 முறை, வருடத்துக்கு 2 முறை, ஒண்ணு வந்து ஆண்களுக்கும் மற்றொன்று பெண்களுக்கும் கொண்டாடப்படுறது. ஆண்களுக்கு எப்ப கொண்டாடப்படுது? May 5th, 5th of May. Third March for girls. May 5th it is for boys and 3rd March it is for girls. Again, this doll festival, when it is celebrated, the information is given immediately. It is also celebrated on 3rd of
March. Children's Day for girls is celebrated on 3rd of March. Again, Dogs Festival, it is also celebrated on 3rd March. Girls arrange they arrange in the best part of their best room of their house. என்ன எங்க dolls are arranged the best room of their house. என்னெல்லாம் பொம்மைகள் dolls of emperor, சக்கரவர்த்தி, empress, சக்கரவர்த்தினி, அப்புறம் சேவகர்கள், ராஜசபையில் இருக்கக்கூடிய சேவகர்கள், அட்டெண்டன்ஸ், அப்புறம் மியூசிஷியன்ஸ், பாடகர்களா இருக்கட்டும், இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ். Roles of emperors, empress, attendants, and musicians are arranged. Where it is arranged? In the royal court. எங்க அடுக்கி வைக்கப்படுறது? Of the they are arranged in the best room of their house. So emperors, empress, attendants, musicians who are in the royal court, அவங்களுடைய பொம்மைகளை அவங்கவுங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறப்பான அறையில அடுக்கி வைக்கப்படுறது. So on May 5th, which is called the Children's Day, what do boys do? Boys, they fly the carp shape, the streamers. Carp shapeல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீமர்ஸை வந்து பறக்க விடுறாங்க எங்க ரூஃப் டாப்ல, மேல வீட்டினுடைய மேல்புறத்துல. So these carps are a type of freshwater fish. ஒரு மீன் வடிவத்துல இருக்கக்கூடிய streamers. What do boys do is prominently given. We fly carp-shaped streamers. Above the rooftops. So they are type of freshwater fish. Lively அப்படின்னா உற்சாகமான விதமான. These freshwater fish, they are kind of lively and energetic. Lively and energetic. ஒரு துணிச்சலை குறிக்கிறதுக்காக தான் இது செய்யப்படுகிறது. To promote. They are considered as a symbol of courage. They are lively and energetic. And Japanese consider
Japanese consider அது அவங்க என்னன்னு எடுத்துக்கிறாங்க இத considering it as a symbol of courage. Courage. They consider it as symbol of courage. துணிச்சலுக்கான ஒரு குறியீடா அவங்க அதை கருதுறாங்க. பெண்கள் பொம்மைகளை அடுக்கி வைக்கிறாங்க. எங்க அடுக்கி வைக்கிறாங்க? தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சிறப்பான அறைன்னு எதை கருதுறாங்களோ அங்க அடுக்கி வைக்கிறாங்க. அந்த பொம்மைகள்லாம் எந்த மாதிரியானது? இந்த அரசவையில இருக்கக்கூடிய இந்த எம்பரர்ஸ், சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தினி, சேவகர்கள், பாடகர்கள், இசைக்குழுவினர்கள், இந்த மாதிரி பொம்மைகள்லாம் இங்க அடுக்கி வைக்கப்படுது. இந்த குழந்தைகள் தினம் ஜப்பான் நாட்டுல 2 நாட்கள்ல கொண்டாடப்படுது. இருமுறை கொண்டாடப்படுது. ஒண்ணு 5ஆம் தேதி மே மாதம், இன்னொன்று மார்ச் 3ஆம் தேதி. இந்த டால் ஃபெஸ்டிவலும் இந்த பெண்களுக்கான குழந்தைகள் தினமும் ஒரே நாள்ல தான் கொண்டாடப்படுறது. ஸோ இதுல பசங்க என்ன பண்ணுவாங்கிறதா முக்கியமா சொல்லப்பட்டிருந்தது. அதை நம்ம இங்கே எழுதி பார்த்துருக்கோம். ஸோ இது சம்பந்தமான கேள்வி ஈவெண்ட் நிகழ்வு எந்த நாட்டுல, கண்ட்ரி, when it is celebrated எப்போ கொண்டாடப்படுறது, how it is celebrated எப்படி கொண்டாடப்படுறது, என்ன நிகழ்வு, எந்த நாடு, எப்போ கொண்டாடப்படுறது, எப்படி அது கொண்டாடப்படுறது, இந்த 4 தகவலும் நம்ம எழுதணும். முதலாவதா கொடுத்திருந்தது எதை நிகழ்வை பத்தி? So first event was about universal. Universal Children's Day. I write it down because we not have much space to fill in the remaining columns. Okay. Universal Children's Day. எந்த நாட்டுல ஸ்பெசிபிக்கா? ஸ்ரீலங்கால எப்ப கொண்டாடப்படுறதுன்னு சொல்லப்படுறது. இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். உலகம் எங்கிலும் அது கொண்டாடப்படுறது. when it is celebrated எப்ப கொண்டாடப்படுறது? countries are given freedom. வெவ்வேறு நாடுகளுக்கு இந்த ஃப்ரீடம் தரப்பட்டிருக்கு. எப்ப கொண்டாடணுங்கிறது. countries were given freedom. To choose their own day to celebrate. How it is celebrated எப்படி அது கொண்டாடப்படுறது? நமக்கு தகவலா இலங்கையில கொண்டாடுறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே தான் இங்க டாபிக்கே. ஸோ ஹவு இட் இஸ் செலிப்ரேட்டட் பை ஆர்கனைசிங் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். சிறப்பான நிகழ்வுகளை குழந்தைகளுக்காக அன்னைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆர்கனைசிங் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். அடுத்த ஈவெண்ட் மேபோல் டான்சிங்.
Some European countries. ஸ்பெசிபிக்கான கண்ட்ரி டீடைல் நமக்கு இங்க தரப்படல. Some European countries. May 1st. மே மாதம் 1ஆம் தேதி. So how it is celebrated? Children hold, குழந்தைகள் வண்ணம் நிறைந்த ரிப்பன்களை கையில பிடிச்சுப்பாங்க. Children hold colorful ribbons. Sorry, I didn't notice that screen is getting shared. Board எழுதுறது நான் நினைச்சேன். Children hold colorful ribbons in their hands and weave them around the wooden pole. அதை சுத்தி நகரம் ஆடி வருவாங்க. Wooden pole as they dance. Maypole dancing is the event. Country, some European countries. When it is celebrated, May 1st. What do? Children hold colorful ribbons in their hands and weave them around the wooden pole as they dance. The third event that is mentioned, Children's Day and Doll Festival. I'll take 2 to 3 minutes of yours. That's it. Children's Day and Doll Festival. இந்தியாவுடைய பண்டிகை டால்ஸ் ஃபெஸ்டிவல். எந்த நாடு? குறிப்பா ஜப்பான் நாட்டுல தான் இது சொல்லப்பட்டிருந்தது. So it is celebrated twice a year. இருமுறை கொண்டாடப்படுறது. ஒண்ணு ஆண்களுக்கும் இன்னொன்று பெண்களுக்கும், பசங்களுக்கும் பொண்களுக்கும். 2 தேதிகள். For boys it is on May 3rd of May, and for girls Children's Day is celebrated on for boys it is on May 5th. March 3rd for girls. Boys lady dark shaped streamers. The mean fresh water fish above the fresh water streamers above the rooftops. This doll festival, it is celebrated on March 3rd. Country is also the same, Japan. March 3rd. Girls arrange the traditional doll set. Girls arrange the traditional doll set. இது டால் ஃபெஸ்டிவலுக்கானது.
மார்ச் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. பெண்கள் வந்து பொம்மைகளை வரிசைப்படுத்தி வைக்கிறாங்க. அரேஞ்ச் தி ட்ரெடிஷனல் set the best part of their house. State இது okay. In today's session, we have seen this activity 7.4, description about various festivals. An activity pertaining to it is also answered. So with this, I shall end the session over here. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.